இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் வேறு லெவல் ஆகப்போகும் இந்திய ரூபாய். அமெரிக்க வங்கி தகவல். சமீப காலங்களில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 92 வரை சென்றது. இந்திய ரூபாய் மதிப்பு பலவீனமாகும் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையிலிருந்து வெளியேறுவார்கள். இது சந்தையை சற்று இறங்கு முகத்தில் தள்ளும். அமெரிக்க டாலர் தான் உலக அளவில் வர்த்தகம் நடக்கும் என்பது அனைவரும் அறிந்தது. இறக்குமதியாளர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒவ்வொரு பொருளை இறக்குமதி செய்யும் போதும் அமெரிக்க டாலர் கொடுத்துதான் அவர்கள் வாங்குவார்கள். அப்போது இந்திய ரூபாய் மதிப்பு பலவீனம் அடைந்திருந்தால் அவர்கள் அதிக ரூபாய் கொடுத்து அமெரிக்க டாலர்களை வாங்குவார்கள். அந்த டாலரை வைத்து வர்த்தகம் செய்வார்கள். ஆனால் இந்த ரூபாய் மதிப்பு பலவீனம் ஏற்றுமதியாளர்களின் நல்ல பிளஸ். இவர்கள் ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்க டாலரில் பேமெண்ட் பெறுவார்கள். அவர்கள் அமெரிக்க டாலரை இந்திய ரூபாய்க்கு மாற்றும்போது அவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு தரப்பினருக்கு பிளஸ் என்றாலும் இந்திய ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி பல தரப்பினருக்கு நெகட்டிவ் தான். ஆனால் இந்த நிலைமையை நேற்று முன்தினம் வெளியான அறிவிப்பு மாற்றியது. கடந்த 2ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார்கள். அப்போது 25% 18% இந்தியா மீதான வரியை அமெரிக்கா குறைத்த அறிவிப்பும் இந்தியா அமெரிக்க இடையில் முடிவாகியுள்ள ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. அதேபோல இந்த அறிவிப்பு இந்திய ரூபாயின் மதிப்பை வலுவாக்கியது. பிப்ரவரி 2ஆம் தேதி இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 91.49 என சந்தை முடிவடைந்தது. பிப்ரவரி 3ஆம் தேதி இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 90.2 என முடிவடைந்திருக்கிறது. இரண்டிற்கும் கிட்டத்தட்ட 1.22 வித்தியாசம். கடந்த 7 ஆண்டுகளில் நாணய சந்தை கண்டிராத ஆச்சரியம் இது. இதையொட்டி பேங்க் ஆஃப் அமெரிக்கா கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் மார்ச் மாதத்தின் இறுதிக்குள் இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 60 89 ரூபாய்க்குள் வரும். இதற்கு இந்தியா அமெரிக்க ஒப்பந்தம் மிக காரணமாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த கணிப்பு மட்டும் உண்மையாகிவிட்டால் இந்திய சந்தை ஏற்றுமதி இறக்குமதி முதலீடுகள் என அனைத்தும் வலுவடையும்.